இவருக்கு எதிராக போரிடுவர் ஒருவரும் இல்லை. இவர் வெற்றிக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? சிவனடியார் ஆதலினாலே இவருக்கு எதிராக வெற்றி கொள்வார் ஒருவரும் இல்லை என்று சொன்ன உடனே அரசர் என்ன செய்கிறார்? பதபதச்சு போகிறார். பரவாயில்லையே, இவரை வச்சு இன்னொரு போருக்கு போகலாம் அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா அவரும் நீட்டின் பெருமை உணர்ந்தவர் அரசரும். ஆனால் என்ன செய்கிறாரு? படுகளத்தில் விட்டேனே, ஒரு அடியாரை போய் கொலை தொழில் செய்ய விட்டுட்டேன் என்று என்ன செய்கிறார்? ரொம்ப வருந்துறார். மன்னிச்சுங்க, நான் உங்களை இந்த தொழிலுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களை நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று வருந்துகிற போது இவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இது என்னுடைய கடமை. சேனாதிபதினா அவருக்குரிய தொழில் என்னது? போர் தொழில். அங்கே போகிறது, வெற்றி கொள்வது, அங்கே போர்க்களத்தில் பல பேர் இறந்து போவாங்க, இதெல்லாம் என்னது? அவருக்குரிய தொழில். அதை செஞ்சு தான். தொண்டு வேற, தொழில் வேற. இப்போ போகிறாரு, அதுக்குண்டான வேலையை செய்கிறாரு, வெற்றி கொண்டு வருகிறார். வருந்த வேண்டாம் என்ற அரசருக்கு இவர் என்ன செய்கிறாரு? ஆறுதல் சொல்கிறார். ஆனால் அவருக்கு அரசருக்கு பொறுக்கலை. இல்லை இல்லை, இனி ஒருபோதும் உங்களை நான் பணியில் வைத்திருக்க மாட்டேன். என்ன செய்ய? நிரம்ப நிதி கொடுக்குறார். நிரம்ப நிதி கொடுத்து நீங்கள் இனி என்ன அவருடைய இந்த சேனாதிபதி தொழிலிலிருந்து அவரை விடுவிக்கிறார். நீங்கள் இனி தொண்டு செய்யுங்க, இனி நீங்கள் கொலை தொழில் செய்ய வேண்டாம் என்று விடுவிக்கிறார். அவர் மீண்டும் எங்கே போகிறாரு? செங்காட்டங்குடி போகிறாரு. அங்கே தங்கி நின்று திருமணம் செய்து கொள்கிறார். செய்து கொண்டு குழந்தை, அருமையான குழந்தை சீராளத்தேவன் அவதரிக்கிறார். நிறைய தொண்டு செய்கிறார். அப்போ பெருமான் அவர் வீட்டுக்கு வரார் இல்லையா? அது வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சது தானே. வீட்டுக்கு வரார். வருகிற போது என்ன செய்தார்? ஊரில் யாருமே இல்லை, ஒரு சிவனடியார் இல்லை, ஊருக்குள்ளே ஒரு சிவனடியார் இல்லை. எல்லாரையும் என்ன செய்கிறாரு? மறைத்து வைராகி வேடம் தாங்கி வருகிறார். ஊருக்குள்ளே வந்தார். நேராக போய் வீட்டில் பார்க்குறாரு. இங்கே சந்தனத்தாதியார் வந்து வெளியே நிற்கிறாங்க. வாங்க, உங்களை நீங்கள் அடியாரை தேடி எங்களுடைய தலைவர் சென்றிருக்கிறார், நீங்கள் வில்லத்துக்கு வாங்க, உங்களை கண்டா மகிழ்வார்